वाम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः गुरु दक्षिणामूर्ति भगवान तिरुवडिगल போற்றி போற்றி ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக ஓம் முருகா சரவண பக புகாய நமக. மேச ராசிக்கான சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 2 முறை சந்திராசிரமம் வருது. 1-2-3-24 காலை 8:17 இருந்து 4-3-24 மாலை 4:21 வரைக்கும், மீண்டும் 29-3-24 மாலை 2:09 மணி முதல் 31-3-24 இரவு 10:36 வரைக்கும் 2 முறை சந்திராசிரம தினம் வருது. அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் மார்ச் 1, 3, 6, 9, 11, 13, 14, 16, 18, 20, 21, 23, 26, 28, 30 ஆகிய இந்த நாட்கள் உங்களுக்கு சுப நாட்கள். அசுப நாட்கள் மார்ச் 2, 4, 8, 19, 29. தயவு செஞ்சு இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த அசுப நாட்களில் புதிய முயற்சிகள் எதையுமே நீங்கள் தொடங்காதீங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால எங்கேயும் இந்த நாட்கள் இன்னும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துரும். அதனால் இந்த நாளில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. உங்களுக்கான யோக நாள் மார்ச் 26, 28. இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதியும் முருகனும். நீங்கள் எப்பயுமே பாக்கெட்டில் வச்சுக்க வேண்டிய படம் அல்லது வீட்டில் வச்சுக்க வேண்டிய மாட்ட வேண்டிய சாமி மாடத்தில் வைக்க வேண்டிய படம் குதிரை முகம். இந்த குதிரை முகத்தை மட்டும் நீங்கள் எப்பயுமே வச்சுட்டு அப்பப்போ எடுத்து பார்த்துக்கிறதும், அல்லது குதிரைகளை போய் நீங்கள் நீங்கள் உங்கள் முகத்தில் குதிரைகள்லாம் பாடுறது இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து அந்த ஒரு வளர்ச்சிகள் கிடைத்துட்டே இருக்கும். அந்த குதிரை படத்தை மட்டும் முகம் இருக்கிற படத்தை மட்டும் வச்சு பாருங்கள், ரிசல்ட் அருமையாக இருக்கும். சுப நாட்களை மட்டும் வேலைகளை செஞ்சு பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு எந்த தடையும் வராது, வளர்ச்சி மட்டுமே வரும். சரி, பரணி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 2, 4, 7, 9, 10, 12, 15, 17, 19, 21, 22, 25, 27, 29, 31. அசுப நாள் மார்ச் 3, 5, 8, 20, 30. யோக நாள் அதிர்ஷ்டமான நாள்னா மார்ச் 27, 29. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடும் ஸ்ரீ அக்னிபுரீஸ்வரர் வழிபாடும். இந்த அக்னிபுரீஸ்வரர் ஸ்தலத்துக்கு வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பழனிஸ்தலம் பிறந்தவங்க போயிட்டு வாங்க, நல்ல வளர்ச்சி இருக்கும். நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்க வேண்டிய படம் யானை படம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்துட்டே இருக்கும். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நாட்கள் மார்ச் 1, 3, 5, 8, 11, 13, 16, 18, 20, 22, 23, 26, 28, 30. அசுப நாட்கள் மார்ச் 4, 6, 9, 21. யோக நாட்கள் மார்ச் அதிர்ஷ்ட நாட்கள் மார்ச் 1, 3, 28, 30. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். கார்த்திகையில் பிறந்தவங்க எப்பயுமே லைஃப் லாங் முருகனுடைய வழிபாடை விட்டுறாதீங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்க வேண்டிய அல்லது வீட்டில் வச்சு மாட்ட வேண்டிய படம் மகிழ். ரிஷப ராசிக்காரங்களுக்கான சந்திராசிரம தினங்கள் 4-3-24 மாலை 4:21 முதல் 6-3-24 இரவு 8:28 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராசிரம தினமாக இருந்தாலும் சுப நாட்களில் வந்திருந்து அப்படின்னா தாராளமாக நீங்கள் எந்த வேலையை வேணாலும் செய்யுங்க. சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது மனசைத்தான் கொஞ்சம் குழப்பம், அதுதான் சந்திராஷ்டமம். பட் ஆனால் நமக்கு சுப நாட்களுக்கு அதெல்லாம் தாண்டின விஷயம். சரி, அதுக்கு அடுத்தது பாருங்க, கார்த்திகை 2, 3, 4 பாத்திரம் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 1, 3, 5, 8, 11, 13, 16, 18, 20, 22, 23, 26, 28, 30 ஆக இந்த நாட்கள் சுப நாட்கள். சுப நாட்கள் மார்ச் 4, 6, 9, 21. உங்களுக்கான அதிர்ஷ்டமான யோக நாட்கள் மார்ச் 1, 3, 28, 30. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். எப்பயுமே நீங்கள் பாக்கெட்டில் சின்ன சைஸில்
ஒரு மயில் படத்தை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, அப்பப்போ எடுத்து பார்த்துக்குங்க. அல்லது வீட்டில் ஒரு மயில் படத்தை மாட்டிருங்க, வெறும் மயில் மட்டும் இருக்கிற மாதிரி. அற்புதமான அளவு ரோட்டில் இருக்கிற மயில் எங்கேயாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த மாதிரி மயிலை பார்த்துட்டு இருக்கிறதும் படத்தை வச்சுட்டு இருக்கிறதும் உங்களுக்கு தடையில்லாத சுகத்தை வழங்கும். அதுக்கு அடுத்தது ரோகிணி 1, 2, 3, 4 பிறந்தவர்களுக்கு மார்ச் சுப நாட்கள் மார்ச் 2, 4, 6, 8, 12, 14, 17, 19, 21, 23, 24, 27, 29, 31 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் ஆகாத நாட்கள் மார்ச் 5, 7, 9, 10. யோக நாள் மார்ச் 2, 4, 29, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு யோக நாட்கள். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர். ரோகிணியில் பிறந்தவங்க எப்பயுமே கிருஷ்ணர் வழிபாட விடவே கூடாது. படம் நாவல் மரம். இந்த நாவல் மரத்தை இதை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து மிருகசீரிடம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் மார்ச் 1, 3, 5, 7, 9, 13, 15, 18, 20, 22, 24, 26, 28, 30. அசுப நாட்கள் மார்ச் 6, 8, 11, 23. யோக நாட்கள் மார்ச் 3, 5, 30. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர். பிறைச்சந்திரனை சூடி இருக்கக்கூடிய சிவனம் நீங்கள் வழிபடுறது மிக சிறப்பான நல்ல பலன்களை வழங்கும். நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்க வேண்டிய படம் அல்லது வீட்டில் மாட்ட வேண்டிய படம்னா மானினுடைய தலை. புனர்பூச 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்களை பார்க்கலாம். மார்ச் 1, 3, 5, 7, 11, 13, 17, 20, 22, 27, 28, 30. அடுத்தது அசுப நாட்கள் மார்ச் 8, 9, 13, 26. யோக நாட்கள் மார்ச் 5, 7. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சீர்காழி சட்டநாதர். நீங்கள் படமாக வச்சு வழிபட வேண்டியது உங்கள் பாக்கெட்டில் எப்பயுமே வச்சுக்கிறது அல்லது வீட்டில் வச்சுருக்கிறது ராமர் பட்டாபிஷேக படம் உங்களுக்கு சிறந்த உயர்வை தரும். அதுக்கு அடுத்தது பூச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 1, 4, 6, 8, 9, 12, 16, 18, 21, 23, 26, 29, 31. அசுப நாட்கள் மார்ச் 10, 14, 27. யோக நாட்கள் மார்ச் 6, 8. உங்களுக்கு உண்டான தெய்வம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடும் ஜெய்வ சமாதி வழிபாடும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மிக மிக சிறப்பு. நீங்கள் கையில் வைத்திருக்க வேண்டிய படம் சாய்பாபா படம் அல்லது அம்பு படம். இந்த ரெண்டையில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது. உயர்வு தானாகவே கிடைக்கும். வாழ்க்கையில் உயர்வு தானாகவே கிடைக்கும். அதுக்கு அடுத்தது ஆயில்யம். ஆயிலத்தில் சுப நாட்கள் ஆயிலத்தில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 2, 3, 5, 7, 8, 10, 13, 17, 19, 22, 25, 27, 29, 30. அசுப நாட்கள் மார்ச் 1, 9, 11, 15, 28. யோக நாட்கள் மார்ச் 7, 8. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு ஆதிசேஷன். மிருகசீரிடம் 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 1, 3, 5, 7, 9, 13, 15, 18, 20, 22, 24, 26, 28, 30 ஆகிய நாட்கள் மிருகசீரிடத்தில் 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள். அசுப நாட்கள் மார்ச் 6, 8, 11, 23. யோக நாட்கள் மார்ச் 3, 5, 30. நீங்கள் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர். பிறைச்சந்திரனை
நெத்தியில் சூடியிருக்கக்கூடிய சிவன் சந்திர சூடேஸ்வரரை வழிபடுவது உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்கள் எப்பயுமே வீட்லேயோ பாக்கெட்லேயோ வச்சக்கூடிய ஒரு படம் மானினுடைய தலை, வெறும் மான் தலை இருக்கிறது, உங்களுடைய பாக்கெட்டில் படத்தை நீங்கள் வச்சுக்கிறது, அடிக்கடி எடுத்து பார்த்துக்கிறதும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்து திருவாதிரையில் பிறந்த நட்சத்திரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 2, 4, 6, 8, 10, 14, 16, 18, 19, 21, 23, 26, 27, 29, 31 ஆகிய நாட்கள் திருவாதிரை பிறந்தவங்களுக்கு மார்ச் மாதம் சுப நாட்கள். அசுப நாட்கள் மார்ச் 7, 9, 12, 25. யோக நாட்கள் மார்ச் 4, 6, 31. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமானையும் சிவனையும் எப்பொழுதுமே வணங்குறது இவர்களுக்கு சிறந்த வளர்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்து புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுப நாட்கள் மார்ச் 1, 3, 5, 7, 11, 15, 17, 20, 22, 25, 27, 28, 30 ஆகிய நாட்கள் புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள். அசுப நாட்கள் மார்ச் 8, 9, 13, 26. யோக நாட்கள் மார்ச் 5, 7. அடுத்தது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சீர்காழி சட்டைநாதர். நீங்கள் வீட்லேயோ பாக்கெட்லேயோ வச்சுக்க வேண்டிய படம் ராமர் பட்டாபிஷேக படம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். சரி நேயர்களே, உங்களுக்கான மிதுன ராசிக்கான சந்திராசிரம தினங்கள் 6/3/24 இரவு 8:28 முதல் 8/3/24 இரவு 9:20 வரை உங்களுக்கு சந்திராசிரம தினங்கள். இந்த சந்திராசிரம தினங்கள் சுப நாட்கள் சந்திராசிரம தினத்தில் சுப நாட்கள் வந்தால் நீங்கள் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தடைகளே வராது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்களை பார்க்கலாம். சுப நாட்கள் மார்ச் 1, 4, 6, 8, 9, 11, 14, 16, 18, 20, 23, 26, 28, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சுப நாட்கள். அசுப நாட்கள் மார்ச் 2, 10, 12, 29. யோக நாட்கள் மார்ச் 8, 9. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன் மகாலிங்கேஸ்வரர். பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 2, 4, 5, 7, 8, 10, 12, 15, 19, 21, 24, 27, 29, 31. அசுப நாட்கள் மார்ச் 3, 11, 13, 17, 30. யோக நாட்கள் மார்ச் 8, 10. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாள் ஸ்ரீ ஆண்டாள். எப்பயுமே பூரத்தில் பிறந்தவங்க அம்பாள் வழிபாடோ அல்லது ஆண்டாள் வழிபாடோ வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் மார்ச் 1, 3, 5, 6, 8, 9, 11, 13, 16, 20, 22, 26, 28, 30. அசுப நாட்கள் மார்ச் 4, 12, 14, 18, 31. யோக நாட்கள் மார்ச் 9, மார்ச் 11. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி ஐயப்பன். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு சொன்னால் 12/3/24 இரவு 8:29 முதல் 14/3/24 இரவு 12:39 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு சுப நாட்கள் மார்ச் 1, 3, 5, 6, 8, 9, 11, 13, 16, 20, 22, 26,
28, 30 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் மார்ச் 4, 12, 14, 18, 31. தயவு செஞ்சு இந்த நாட்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் ஏன்னா உங்கள் ராசிபதி நீச்சமாகிறதுனால இந்த நாளில் நீங்கள் வேறு எந்ததையும் வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க. இதெல்லாம் டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டு சிக்கிக்காதீங்க. இது ரொம்ப அசுபமான நாள். யோகமான நாள் மார்ச் 9, 11. உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க எப்பயுமே வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமியும் ஐயப்பனை வழிபடுறது உங்களுக்கு லைஃப் லாங் வாழ்க்கை முழுவதும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்து அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் மார்ச் 2, 4, 6, 7, 8, 10, 12, 14, 17, 21, 23, 27, 29, 31 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் மார்ச் 5, 13, 15, 19. யோகமான நாட்கள் மார்ச் 10, 12. நீங்கள் வழிபட வேண்டிய நட்சத்திரத்திற்குண்டான அதி தேவதை ஸ்ரீ காயத்ரி மந்திரம் உங்களுக்கு ஸ்ரீ காயத்ரி தேவியும் காயத்ரி மந்திரமும் உங்களுக்கு வளர்ச்சி கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் பாக்கெட்லேயோ வீட்லேயோ வச்சுக்க வேண்டிய படம் கை, வெறும் கை மட்டும், கை சின்னம் இருக்கிற மாதிரி கை மட்டும் இருக்கிறத வச்சுட்டிங்கன்னா நல்ல அருமையான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு இருக்குது. அடுத்தது சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுப நாட்கள் மார்ச் 1, 3, 5, 7, 8, 9, 11, 13, 15, 18, 22, 25, 28, 30 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் மார்ச் 6, 14, 16, 20 நாட்கள் அசுப நாட்கள். நீங்கள் உங்களுக்கான யோக நாட்கள் அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 11, 13. நீங்கள் வழிபட வேண்டிய சித்திரை நட்சத்திரத்திற்கான அதிதேவதை சக்கரத்தாழ்வார். சக்கரத்தாழ்வாரை போய் நீங்கள் வழிபட 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 உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களே வராது. அடுத்து நீங்கள் வச்சுக்க வேண்டிய ஃபோட்டோ பாக்கெட்லேயோ வீட்லேயோ மாட்ட வேண்டிய வச்சுக்கிறது விஸ்வகர்மா ஃபோட்டோ உங்களுக்கு நல்ல ஒரு தனவரவையும் வளர்ச்சியையும் கொடுக்கும். துலா ராசிக்கு சந்திராஷ்டம தினம். உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னா மார்ச் 14, 3, 24 இரவு 10:30 முதல் 17, 3, 24 காலை 4:21 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் மார்ச் 1, 3, 5, 7, 8, 9, 11, 13, 15, 18, 22, 25, 28, 30 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் மார்ச் 6, 14, 16, 20. யோக நாட்கள் மார்ச் 11, 13. இதையெல்லாம் ஒரு சின்ன துண்டு பேப்பரில் எழுதி நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு நாள் நல்லா இருக்கா இல்லையா பார்த்து செஞ்சு பாருங்கள். இதனோட ரிசல்ட்டை பின்னாடி எனக்கு மறுபடியும் சொல்லுங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார். நீங்கள் எப்பயுமே சக்கரத்தாழ்வாரை வணங்குறத தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துடுங்க. அடுத்து நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்க வேண்டிய ஃபோட்டோ அல்லது வீட்டில் வச்சுக்க வேண்டிய ஃபோட்டோ அப்படின்னா விஸ்வகர்மா ஃபோட்டோ உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்து சுவாதி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 2, 4, 6, 8, 9, 10, 12, 14, 16, 19, 23, 26, 29, 31. அசுப நாட்கள் மார்ச் 7, 15, 17, 21. யோக நாட்கள் மார்ச் 12, 14. நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடும் மகாலிங்கேஸ்வரர் வழிபாடும் உங்களுக்கு லைஃப் பூரா காலம் பூரா நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்க வேண்டிய அல்லது வீட்டில் மாட்ட வேண்டிய படம் தேன்கூடு. தேன்கூடுடைய படம் உங்களுக்கு மிகச்சிறந்தது. அடுத்தது விசாக நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் மார்ச் 3, 5, 7, 8, 9, 11, 13, 15, 17, 20, 25, 27, 30. அசுப நாட்கள் மார்ச் 8, 16, 18, 22. யோக நாட்கள் மார்ச் 13, 15. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முகம். ஏன்னா எப்பயுமே விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னாவே ஒரு வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும், நல்ல வளர்ச்சி இருக்கும்,
விட்டுறவே விட்டுறாதீங்க. திருச்செந்தூர் போகிறத மட்டும் நிறுத்தாதீங்க. ஒவ்வொரு முறை நீங்கள் போய் அந்த கடலில் குளிச்சு எந்திரிச்சு வந்தீங்கனாலும் உங்களுக்கு வளர்ச்சி தான். அடுத்தது கபிஸ்தலம். கபிஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தீங்கனாலும் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 13/4/24 இரவு 12:44 15/4/24 இரவு 8:39 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். விசாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் மார்ச் 3, 5, 7, 8, 9, 11, 13, 15, 17, 20, 25, 27, 30. அசுப நாட்கள் மார்ச் 8, 16, 18, 22. யோக நாட்கள் மார்ச் 13, 15. நீங்கள் வணங்க வேண்டிய விசாரணத்தில் பிறந்தவங்க எப்பயுமே வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன். நீங்கள் அடுத்து கபிஸ்தலம். நீங்கள் திருச்செந்தூர் மட்டும் போயிட்டு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கஷ்டமே வாழ்நாள் இல்லை. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சி கொடுக்குறது தான் அந்த ஸ்தலம் உங்கள் நட்சத்திரத்துக்கு. அதுக்கு அடுத்தது அனுச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் மார்ச் 1, 4, 6, 9, 10, 12, 14, 16, 18, 21, 26, 28, 31 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் மார்ச் 8, 17, 19, 23. இந்த 4 நாட்களை நீங்கள் தவிர்த்திடணும். யூஸ்வலாக செய்கிற வேலைக்கு இது பாதிக்காது. புதிய முயற்சிகளை கைவிட்டுருங்க. செய்கிற வேலையிலேயே இது கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். யோக நாட்கள் மார்ச் 14, 16. நீங்கள் அனுசத்தில் பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர். எப்பயுமே உங்களுக்கு தொடர்ந்து லட்சுமி நாராயணனை வழிபட்டு வாங்க. எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் வீட்டிலையோ இல்லை பாக்கெட்டில் வச்சுக்க வேண்டிய படம் பனைமரம். பனைமரத்தினுடைய படத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. வைத்து பார்த்தா தான் தெரியும் அதனுடைய வளர்ச்சி எப்படி. உடனே டக்குன்னு கிடையாது. வைத்து நீங்கள் பார்க்க உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கி நல்ல சுபிட்சமாக ஆயிடும். அடுத்து கேட்டை. கேட்டையில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சுப நாட்கள் மார்ச் 2, 5, 7, 9, 10, 11, 13, 15, 17, 19, 22, 27, 28 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் மார்ச் 18, 20, 25, 26. யோக நாட்கள் மார்ச் 15, 17. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வாராகி வழிபாடு. கேட்டையில் பிறந்தவங்களுக்கு வாராகி வழிபாடு அற்புதமாக இருக்கும். தனுசு ராசி சந்திராஷ்டம தினங்கள் 19/3/24 மாலை 1:37 முதல் 22/3/24 காலை 1:27 வரைக்கும். மூல நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 1, 3, 6, 8, 9, 11, 12, 14, 16, 18, 20, 23, 28, 30. அசுப நாட்கள் 10, 19, 21, 26. யோக நாட்கள் மார்ச் 16, 18. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். அடுத்தது பூராட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் மார்ச் 2, 4, 7, 9, 10, 12, 13, 15, 17, 19, 21, 25, 29, 31. அசுப நாட்கள் மார்ச் 11, 20, 22, 27. யோக நாட்கள் மார்ச் 17, 19. பூராட நட்சத்திரக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஜம்புகேஸ்வரர். நீங்கள் பூராட நட்சத்திரம் பிறந்தவங்க எப்பயுமே 3 படம் குரங்கு இருக்கிற படத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இந்த காந்தி வச்சிருப்பாலே ஒன்று கண்ணை மூடிட்டு காதை மூடிட்டு வாயை விட்டு அந்த படம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சி. அடுத்து உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் மார்ச் 1, 3, 5, 8, 9, 11, 13, 14, 16, 18, 20, 22, 26, 30. அசுப நாட்கள் மார்ச் 12, 23, 25, 28. யோக நாட்கள் மார்ச் 18, 20. நீங்கள் உத்திராடத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விநாயகர். விநாயகர் வழிபாடு தான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. காலத்துக்கு எங்கே வெளியில் போனீங்கனாலும் விநாயகர் தொட்டு வணங்கிட்டு போங்க. அன்னைக்கு பூரா நல்லாயிருக்கும். ரொம்ப ராசிக்கு உண்டான சந்திராஷ்டம தினங்கள். சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 24 மாலை 2:20 முதல் 27 காலை 2:46 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம்.
அவிட்ட நட்சத்திரத்தில் 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 18, 20, 22, 25, 28. அசுப நாட்கள் மார்ச் 14, 24, 26, 30. யோக நாட்கள் மார்ச் 20, 22. நீங்கள் வணங்க வேண்டிய நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை அவிட்ட நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை அனந்தசயன பெருமாள். அனந்தசயன பெருமாள்னா ஸ்ரீரங்க ரங்கநாதர் மாதிரி படுத்த கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள். நீங்கள் குழந்தை பிறந்ததிலிருந்து இது உங்கள் லைஃப் லாங் இறுதி வரைக்கும் இதுதான் உங்களுக்கு நட்சத்திரத்திற்கு உண்டான தேவதை. இதை தொடர்ந்து நீங்கள் வழிபட மற்ற தேவதைகள் தசாபுத்திக்கு தகுந்த மாறிடும், கிரக இணைவுக்கு தகுந்த மாறும். அதனால் இதை இது லைஃப் லாங் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம். அதனால் இதை விட்டுறாதீங்க, தொடர்ந்து வழிபடுங்க, நல்ல பலன்கள் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். அடுத்தது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 17, 19, 21, 23, 26, 29 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் மார்ச் 15, 25, 27, 31. இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை நீங்கள் தயவு செஞ்சு தொடாதீங்க. அதுக்கு அடுத்தது யோக நாட்கள் மார்ச் 21, 23. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சேஸ்வரர். மிருத்யுஞ்சேஸ்வரர் வழிபாடு உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உண்டான தெய்வமாக இருக்கனால எப்பயுமே தொடர்ந்து எப்போ கிடைக்குதோ அப்போ எல்லாம் வழிபட்டுட்டு வாங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்கள் பாக்கெட்டில் சதயத்தில் பிறந்தவங்க வீட்லேயோ அல்லது பாக்கெட்லேயோ அல்லது வண்டி வாகனங்கள்லையோ மாட்டிக்க வேண்டிய ஒரு படம் என்ன அப்படின்னா பொக்கே. இந்த மாதிரிலாம் நிறைய பூவெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பொக்கை கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி அந்த பொக்கை படம் உங்களுக்கு ரொம்ப வளர்ச்சியை கொடுக்கும். அதுக்கடுத்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 18, 20, 22, 25, 27, 30. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான அசுப நாட்கள் 16, 26, 28. யோக நாட்கள் மார்ச் 22, 25. நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் நீங்கள் வழிபட வேண்டிய நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதை ஏகாம்பரேஸ்வரர் வழிபாடு மிகச் சிறப்பு. நீங்கள் வைத்திருக்க வேண்டிய படம் வீட்டில் குபேரன் படம் உங்களுக்கு தான். குபேரன் படத்தை வீட்டில் மாட்டிக்கலாம், பாக்கெட்டில் வச்சுக்கலாம், வண்டி வாகனங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப மிகச்சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் பார்க்கலாம். மார்ச் 1, 3, 5, 8, 9, 11, 13, 16, 18, 20, 22, 26, 30 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான அசுப நாட்கள் மார்ச் 12, 23, 25, 28. இந்த யோக நாட்கள் மார்ச் 18, 20. இந்த 2 நாளும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விநாயகர். விநாயகர் வழிபாடு காலையில் இருந்துச்சு நீங்கள் போகிறப்ப விநாயகரை வழிபட்டுட்டு நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு எந்த தடையுமே எப்பயுமே வராது. கிரகநிலைகள் சாதகமாக இல்லைனாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணி போய்க்கலாம். அடுத்தது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 2, 4, 6, 8, 10, 12, 14, 15, 17, 19, 21, 23, 27, 31. அசுப நாட்கள் மார்ச் 13, 22, 25, 29. யோக நாட்கள் மார்ச் 19, 21. திருவோண நட்சத்திரம் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய நட்சத்திரத்திற்கான அதிதேவதை மகாவிஷ்ணு வழிபாடு. அதுவும் மகாவிஷ்ணு நின்ற கோலத்தில் இருக்கிற வழிபாடு மிக மிக சிறப்பானது. அயக்கரிவர் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையும் வளர்ச்சியும் கொடுக்கும். அடுத்து அவிட்ட நட்சத்திரம் அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 18, 20, 22, 25, 28 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் மார்ச் 14, 24, 26, 30. உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் மார்ச் 20, 22. நீங்கள் வழிபட வேண்டியது அவிட்ட நட்சத்திரம் பிறந்தவங்க வழிபட வேண்டிய
நட்சத்திரத்திற்கான அதிதேவதை அனந்த சயன பெருமாள். பள்ளிகொண்ட தெய்வம் பள்ளி ரங்கநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அனந்த சயன பெருமாள் வழிபாடு. நீங்கள் பாக்கெட்டில் புல்லாங்குழல் ஃபோட்டோ நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிறது உங்களுக்கு எப்பயுமே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். மீனராசினியர்களே, உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் 27/3/24 காலை 2:56 முதல் 29/24 மாலை 2:09 வரைக்கும் சந்திராஷ்டம தினம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கான சுப தினங்கள் மார்ச் 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 18, 20, 22, 25, 27, 30 ஆகிய நாட்கள் சுபதினங்கள். நீங்கள் தவிர்க்க வேண்டிய அசுப தினங்கள் மார்ச் 16, 26, 28 இந்த 3 நாட்களும் புதிய முயற்சிகளை கைவிட்டுருங்க. அதுக்கு அடுத்தது யோக நாட்கள் மார்ச் 22, 25. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதை ஏகாம்பரேஸ்வரர். நீங்கள் வீட்டிலேயோ அல்லது பாக்கெட்லேயோ அல்லது வண்டி வாகனங்களையோ வைத்து கொள்ள வேண்டிய படம் குபேரன். அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான மார்ச் மாதத்திற்கு உண்டான சுப நாட்கள் மார்ச் 1, 4, 8, 9, 12, 14, 16, 18, 19, 21, 23, 26, 28, 31. உத்திராட்டாதி நட்சத்திரத்திற்கான அசுப நாட்கள் மார்ச் 6, 17, 27, 29. யோக நாட்கள் மார்ச் 23, 26. உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதை மகா ஈஸ்வரர். நீங்கள் வழிபட வைத்து பாக்கெட்லேயோ வீட்லேயோ வைத்திருக்க வேண்டிய படம் காமதேவனுடைய படம். காமதேவனுடைய படம் வீட்டில் மாட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு அற்புதமான ஒரு வளர்ச்சி. டெய்லி அதை வழிபட்டுட்டு வாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான சுப நாட்கள் மார்ச் 2, 5, 8, 10, 13, 15, 17, 19, 20, 22, 25, 27, 29 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அசுப நாட்கள் மார்ச் 1, 7, 18, 28, 30. இந்த 5 நாட்கள் நீங்கள் புதிய முயற்சிகளை தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஆக்சுவலாக செய்கிற வேலையாக இருந்தால் பரவாயில்ல, புதிய முயற்சிகள் செஞ்சீங்கன்னா அதில் தடை வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் மார்ச் 25, 27. நீங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர். அதுக்கு அடுத்தது ராமர் பாதம். வீட்லேயோ பாக்கெட்டில் வச்சுக்க வேண்டிய படம் படகு இருக்கிற மாதிரி படம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். நன்றி நேயர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு அனுப்புங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நாங்கள் உடனே கிளியர் பண்ணி கொடுத்துட்றோம். ஏன்னா நீங்கள் டவுட்டோடு இருக்கவே வேணாம், எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்க, தாராளமாக சொல்லி கொடுக்குறோம். நம்மளால் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமே. அதனால் நீங்கள் சந்தேகம் இருந்தால் திரும்ப கேட்கலாம், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமான் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி.